மேக்கப் தான் ஒரு மனிதனை அழகாகவும் இளமையாகவும் ரியலாகியும் காமிக்கிறது மேக்கப். 25% பொறுப்பு, இன்னொரு 25% காஸ்டியூம்ஸு, இன்னொரு 25% டைலாக்ஸ் டெலிவரிஸு, இன்னொரு 25% தான் நடிப்பு. நாளும் சேர்ந்த கலவை தான் சினிமா. ஃபஸ்ட்டு மேக்கப். இந்த மேக்கப்புக்கு ஒரு கைவந்த கலை என்னென்னா, எவ்வளோ பெரிய ஏஜ்டு மென்னாக இருந்தாலும் உமனாக இருந்தாலும், இப்போ எனக்கு 60 வயசுனா என்னை 20 வயசாக அவரால் காமிக்க முடியும். ஸோ அந்த அளவுக்கு உங்கள் டெக்னாலஜி, உங்கள் யூனியன் இருக்குது. இதை நம்பி ஒரு 10,000 குடும்பம் இருக்குன்னு நினைக்கிறேன். எவ்வளோ குடும்பம்ப்பா? மெம்பர்ஸ் எவ்வளோ இருப்பாங்க? 10,000 பேர் இருப்பாங்க. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 லட்சம் பேர் இருப்பாங்க. ஒரு 4 லட்சம் பேருடைய வாழ்வாதாரம் சினிமா. இந்த 4 லட்சம் குடும்பமும் பொருளாதார ரீதியாக முன்னேறிட்டாங்கன்னா ரொம்ப வேறு. ஒரு வீடு கூட வாங்கியிருக்க மாட்டாங்க 20 வருஷம் சர்வீஸ் பண்ணி. ஏதோ ஒன்று கவர்மெண்ட் ஏதோ கொடுத்த வீடு அப்படி தான் இருப்பாங்களா வாங்கி. ரியாலிட்டியாக இவங்களுக்கு பொருளாதார ஒரு கார், ஒரு பங்களா, 40 வருஷம் வேலை பார்த்தோம், ஒரு கார் பங்களாவில் இருக்கும், ஒரு டிரைவர் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. ஒரு குறிப்பிட்ட 5% கீழெல்லாம் வேண்டாம். இது வேறு என்ன ப்ரைமரா சொல்லு. இது ஒன்று ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே என்ன பண்ணோம்? ஸ்ப்ரே பண்ணி வெட் கிளாத் போட்டு தொடச்சி அதுக்கப்புறம் ப்ரைமர் போடணும். ப்ரைமர் போட்டால் அது எதுக்காக ப்ரைமர் போடுறது? ஆயில் கண்ட்ரோல், சன்லைட் இருக்குல்ல, ஆயில் கொஞ்சம் கண்ட்ரோல். நான் மொட்டை வெயிலில் நிற்கணும் இன்றைக்கி 5 மணி நேரம், 15 மணி நேரம் மொட்டை வெயிலில் நிற்கணும். மேக்கப் கலையும். அதுக்கு வெட் கிளாத்து, மல்மல் கிளாத்தும்பாங்க, வெட் கிளாத்தும்பாங்க. அது கொடுத்துருவாங்க. அது கொடுத்ததுக்கப்புறம் மேக்கப் பாருங்க எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அட்ராக்ஷனாக போட்டு பாருங்க. முகம் இந்த அடிபட்ட ஆக்சிடெண்ட்டு தழும்பெல்லாம் இருக்கும், கீழே விழுந்தது, திருப்பூரில் ஆக்சிடெண்ட் ஆனது. இந்த தழும்பை மறைக்கலாம். அதுக்கு ஒரு பிளாஸ்டிக் சர்ஜரின்னு ஒன்று பண்ணணும். அந்த வில்லன் கேரக்டர் வந்தால் இருக்கட்டும் அப்படியே விட்டுட்டேன். பட் மேக்கப் போட்டு அதை மறைச்சிடுவாங்க பாருங்கள். கருப்பை பிரைட் ஆக்கிடுவார் பாருங்கள். ஒரு மேஜிக் பண்ணுவார் பாருங்கள் 5 மினிட்ஸில். எவ்வளோ வருஷம் ஆகுது தொழிலுக்கு நீ ரொம்ப சீனியர். 18 வயசு. சொந்த ஊர் திருவண்ணாமலை. கல்யாணம் ஆகிடுச்சா? குழந்தைகள்? 18 வருஷத்தில் என்ன சம்பாதிச்ச சினிமாவில்? இதுதான் சினிமாக்கார லைஃப்ங்கிறதா? கவலைப்படாத, யாராவது ஒருத்தர் வருவாங்க. ஆனால் 18 வருஷத்துல வீடு கூட வாங்க முடியலன்னா சினிமாவோட தொழிலாளர்களுடைய கஷ்டம் உங்களுக்கு தெரியாது. இருந்தாலும் வாழ்வாதாரம். காலையில் 5 மணிக்கு வந்துடுவார். இவரோட ஒர்க்கே 6 to 8 தான் மெயினாக. 8 மணி நாங்கள் கிளம்புறதுக்குள்ளே இவர் எல்லா வேலையும் முடிச்சாகணும். அப்புறம் தான் சாப்பாடு. 6 to 8 இவருடைய சின்சியாரிட்டி. இவர் கை வைக்கலைன்னா அங்கே முகம் அசிங்கமாக இருக்கும், பார்க்க மாட்டாங்க. 9,000 கோடி மக்கள் இதை காலத்துக்கும் பார்க்கணும்னா மேக்கப் நல்லாயிருக்கும். மேக்கப் அந்த ஏசி ஓடுதாப்பா. மேக்கப்னு நிறைய உங்களுக்கு தொழில் இருக்குது. ஆனால் என்னென்னா, நானும் மேக்கப் ஹோல்சேல் பண்ணுறேன். ஒரு ஃபாரின் கம்பெனி எடுத்து, அது ஆம்பேங்கிற கார்பரேஷன் எடுத்து, அதில் இன்டர்நேஷ்னல் பிராண்டை தெரிஞ்ச ஏ கிளாஸ் கஸ்டமருக்கு பண்ணுறேன். ஒரு 25 வருஷமாக பண்ணுறேன் மேக்கப் ஐட்டம். பட் அந்த ப்ராடக்டோட இவங்க பண்ணுறது ஒரு ஸ்டைலு. ரெண்டாவது இவங்களுக்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி நான் கொடுக்கலாம், தேடி வரணும். 20 வருஷம் ஒர்க் பண்ணேன், வீடு கூட வாங்க முடியலன்னா அதுக்கு காரணம் இவர் இல்லை. இவர் கடுமையான உழைப்பு தான். ஸோ உழைக்கணும். அப்பப்போ கத்தியை தீட்டணும். கத்தியை தீட்டாமல் அறுவடை வெட்டினா என்ன ஆகும்? அது மாதிரி தான். கொஞ்சம் காது கொடுத்து மக்கள் சொல்கிறத கேட்கணும். நான் நிறைய மேக்கப் மேனுக்கு சொல்லிட்டேன். ஏன்னா நான் கூட சேர்ந்து என்னால் ட்ராவல் பண்ண முடியல. ஏன்னா என்னுடைய தொழில் நடிப்பு. நடிப்பை விட்டுட்டு அடுத்த தொழிலில் போக டைம் இல்லை. சினிமாவின் ஒரு அங்கம். நீங்கள் எம்ஜிஆர் சார் நீங்கள் அழகு மனிதனை பார்க்க வச்சது மேக்கப் தான்.
என்ன பார்க்குறது மேக்கப் தான். மேக்கப் தான் ஒரு 25%, 100% தான் 25% ரியாலிட்டியை காமிக்கும். அடுத்து என்ன பண்ணுறீங்க? சும்மா சொல்லுங்கள். காம்பேக்ட் பண்ணுறாரு, ஃபவுண்டேஷன் போட்டாரு. ஃபவுண்டேஷன் போட்டால் தான் கலர் டோன் மாறும். அதுக்கப்புறம் காம்பேக்ட் பண்ணுறாரு. காம்பேக்ட் வெரி நைஸ். காம்பேக்ட் பண்ணுறாரு. காம்பேக்ட் பண்ணுறாரு. காம்பேக்ட் பண்ணியாச்சா? அதுக்கப்புறம் ப்ரஷ்ஷிங்கா ஃபினிஷிங் பண்ணுறாரு. காம்பேக்ட் பண்ணி ஃபினிஷிங்கில் இந்த ப்ரஷ்ஷில் என்ன இருக்கும்? இது என்ன ஃபவுண்டேஷன் ஆகுங்க? இந்த ப்ரஷ்ஷில் என்ன இருக்கும்? இது வந்து பாலிஷ் பண்ணுறீங்க ஃபேஸை. மொசைக் தரைக்கு மொசைக் போட்ட மாதிரி ஃபஸ்ட்டு ப்ரைமர் வச்சு க்ளீன் பண்ணார். அப்புறம் ஃபவுண்டேஷன் போட்டார். அதுக்கப்புறம் ஃபவுண்டேஷனுக்கு அப்புறம் பட்டி பார்க்குறாரு. பட்டி பார்க்குறது அந்த ப்ரஷ்ஷை வச்சு ஷைனிங் பண்ணுறாரு. ரைட்டா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? அப்படியே மறைக்கிறார் பாருங்க. தழும்புகள்லாம் மறைச்சிடுவார். வாங்க 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 வாங்க. வெரி நைஸ், சூப்பர். உன்னுடைய குருநாதர் யாருப்பா? ரகுராமன். அவர் என்ன பண்ணுறது? யாரோட பர்சனல்? அவர் சசிகுமார் சார், பர்சனல் டைரக்டர். சசிகுமார் பர்சனல் மேக்கப் மேன் தான் இவருடைய குருநாதர். அவர்கிட்ட எவ்வளோ நாள் வேலை பார்த்தீங்க? 10 வருஷமா சார். 10 வருஷமா. இப்போ நீங்கள் சீப் ஆனீங்களா இல்லையா? சீப் ஆகிடுச்சு. தனிப்படங்கள் எவ்வளோ பண்ணியிருக்கீங்க? படம் மேக்கப்லாம் போயிட்டுருக்கு சார். மேக்கப் மேன் எல்லா படங்களும். சீப் ஏன் ஆகலை? கம்பெனி பேமெண்ட் வர மட்டும் நம்ம அசிஸ்டன்ட்டு ஏர் ட்ரெஸ்னு பதில் சொல்லுங்க சார். எங்கள் கம்பெனி வேணா இவர் சொல்லாரு பாருங்க. ஒரு காமெடி சினிமாவில் சீஃப்னா இந்த 10 மேக்கப் மேன் வச்சு படத்துக்கு டோட்டல் படத்துக்கு இவர் தான் சீஃப். சினிமா வருஷம் தான் பேமெண்ட் கிடைக்கும். நான் சொல்லுவேன், கோடியாக கொடுத்தோம். அது எப்போன்னா அது ஒரு டைம் வரணும். இப்போ இவங்களுக்கெல்லாம் எப்படின்னா 4 மேக்கப் மேன், 2 அசிஸ்டண்ட்டு, எல்லாரையும் ஹேர் ட்ரெஸ்ஸரெல்லாம் கூட்டிகிட்டு வருவாங்க. லிப்டிக் லிப்பாம் உதட்டு வெடிச்சு போகுது. அதுக்காக சன்லைட் அவங்களுக்கு ப்ரொடியூசர்ட்டு பேமெண்ட் வாங்கணும். அது கண்ணில் நார் உடிக்கிற மாதிரி ஆகிடும் சில கம்பெனிகளில். அதுக்கு பயந்துக்கிட்டே எனக்கு சீஃப் வேண்டாம், நான் சாதாரண மேக்கப் தொழில் வல்லுநராகவே இருக்கிறேன், தொழிலாளியே இருக்கிறேன். பாருங்க எல்லாம் ஒரு முடிஞ்சுதா? பாருங்க 5 மினிட்ஸில் கலர்ஃபுல்லாக ஆகிட்டார் பாருங்க. அப்படியே ஸ்டைல் இன்னும் விட்டு வச்சுருந்தோம். இவங்கள்ட்ட வேலை நிறைய இருக்குது. தாடி கெட்டப்பு என்ன வேணாலும் மாற்றிக்கலாம். ஸோ இதுதான் மேக்கப். மேக்கப் வந்தது கண்ணாடி நிறைய ஐட்டங்கள். உன் பேர் என்னப்பா? கோபி சார். அதை பார்த்து சொல்லு. கோபி. அதான் ஒரு காமெடி பண்ணிட்டேன். எனக்கு இந்த சீப்பெல்லாம் வேண்டாம், தலைவலி அப்படின்ட்டு. வெரி குட். ஜாலியாக ஒர்க் பண்ணுறாங்க. அந்த ஜாலியாக ஒர்க் பண்ணிட்டாரு. அவர் வேலையை முடிச்சிட்டாரு. வெட் கிளாத்து. வெரி குட். வெட் கிளாத்து முடிச்சிட்டாரு. சரி, அடுத்து